ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு லெமன் சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப்பு தயிர் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதோடு பார்த்திங்கன்னா மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அதை சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமனில் அரை லெமன் இதோட பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா இது நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த லெமனில் லெமன் தயிரில் நம்ம சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் அந்த புளிப்பு மிளகு போட்டிருக்கிறது பார்த்திங்களா, உப்பு இதெல்லாம் அதுக்கு செட் ஆகிடும். இதை எப்படி ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக பொடியாக. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். நல்லா அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயும் நல்லா ஒரு வதங்கணும். கோல்டன் கலருக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இப்போ இதிலே உங்களுக்கு வெங்காயமும் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தயிர், லெமனு இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா சிக்கனு, அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் இது. இப்போ நம்ம அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சாரி, தக்காளி கிடையாது, வெங்காயம் பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நான் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், அதாவது மல்லித்தூள்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஊற்ற தேவையில்லை. ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி நம்மளுக்கு விடும். இப்போ மீதி உள்ள அரை எலுமிச்சம்பழத்தையும் இதோட பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம், அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காமல் நடுத்தரமாக அடுப்பை வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எனக்கு உப்பு பார்த்தல, நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்ம லெமன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க கிடையாது. மிளகு, தனியாத்தூள், இதுதான் கரம் மசாலா தான் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகா வச்சுருக்கோம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.